ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபாவுடைய ஒரு அழகான அற்புதத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாமா? மாற்றம் தந்த பாபாவின் மலர்ந்த முகம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய சக தோழி ஒருத்தங்க எனக்கும் பாபாவுடைய புகைப்படம் ஒன்று அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். அதற்கப்புறம் பாபாவுடைய புகைப்படம் போனதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சிகரமான சம்பவத்தை பாபா நிகழ்த்தி கொடுத்துருக்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்து அவங்க மனசில் அவங்க வளர்த்துக்கிட்ட அந்த நம்பிக்கைக்கு பாபா கொடுத்த பரிசுன்னு சொல்லலாம். பாபா போகணுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் போகாமல் இருக்கவே மாட்டார். அந்த பக்தைக்கு அந்த நேரத்தில் பாபாவுடைய அந்த புகைப்படம் போகணும்னு இருந்திருக்கு. செப்டம்பர் மாதம் கேட்டாங்க. அக்டோபர் மாதத்தில் பாபா அவங்க வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதத்தை அவங்களே நம்மக்கிட்ட பகிர்றதுக்கு இருக்காங்க. பாபா கேட்ட அந்த புகைப்படம் அவங்களுக்கு போய் சேரும்போது பாபா நிகழ்த்திய அற்புதத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்க என்கிட்ட புகைப்படம் கேட்டு நான் மறுநாளே கிளம்பி போனேன். ஒரு 2 நாள் கழித்து போனேன். போய் கோவிலில் பாபாவுடைய புகைப்படம் ஒன்று சிறிய அளவிலான படம் தான் கேட்டிருந்தாங்க. நான் வாங்கி பாபாவுடைய பாதத்தில் வச்சேன். எப்போவுமே பாபாவுடைய மூர்த்திக்கு அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க எப்போவுமே பகல் ஆரத்தியில். ஆனால் அன்றைக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த புகைப்படத்துக்கு அர்ச்சனை நடந்தது. அதுவே ஒரு பெரிய அவங்களுக்கு கிடைச்ச கொடுப்பனை தான். அதற்கப்புறமா அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம கொரியரில் பண்ணிடலாம், அன்னைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கொரியருக்கு போனா அவங்க இதை நல்ல முறையில் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் இதை எடுத்துக்குவோம், இல்லைன்னா நாங்கள் அனுப்ப முடியாது, கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒரு கொரியர் ஆஃபீஸ் பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் அன்பர் அவருடைய கடை, பேக் கடை. அந்த பேக் கடையில் போய் ஹெல்ப் கேட்டேன் நான். கேட்டப்போ அவர் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அந்த புது பேக்லலாம் இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அது நல்லா அது தெரியறதுக்கு, அந்த டிசைன் தெரியறதுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அவரே பாபாவுடைய படத்தை அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு அழகா எனக்கு பேக் பண்ணி கொடுத்தாரு. இதுவரைக்கும் அவர்ட்ட முகம் தெரியாத ஒரு நபர் தான். ஆனா எனக்கு நான் உதவி கேட்டதுமே மறுக்காம உடனடியா உதவி செஞ்சு எனக்கு பேக் பண்ணி அழகா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய தோழிக்கு நான் இந்த படத்த அனுப்புனேன். அனுப்புறதுக்காக நான் எடுத்த முயற்சி ஒண்ணு கூட தடை இல்லாம நடந்தது. நானு வீட்லருந்து கிளம்பும்பொழுது எப்பவுமே எனக்கு போன உடனே நம்ம எல்லாருக்குமே பொதுவா நடக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு அவசரமா போவோம். நமக்கு பஸ் கிடைக்காது. ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிசயத்திலும் அதிசயம் இதுவரைக்கும் எனக்கு நடந்ததே இல்ல. என் வீட்டு வாசல்லயே பஸ் நின்னது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பஸ் ஏறி நானு ஒரு இடத்துல இறங்குன உடனேயுமே ஒரு ஆட்டோ நின்னுட்டு இருந்தது. அந்த ஆட்டோல நான் என்ன தவிர வேற யாருமே ஏறல. நான் மட்டும் தான் ஏறினேன். ஏறி பாபா கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன். பாபா கோயில் வாசல்ல நிப்பாட்டுனாங்க. ஆனா என்கிட்ட காசு வேணான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு அற்புதத்தையும் தாண்டி பாபாவுடைய அர்ச்சனை பகல் ஆரத்தி அர்ச்சனை அந்த பாபாவுடைய ஃபோட்டோவும் கிடைச்சது. அதுக்கப்புறம் அத பேக் பண்ற பாக்ஸும் கோவில்லயே எனக்கு குடுத்தாங்க. ரொம்ப பெரிய பாக்ஸா குடுத்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தேன். ஆனா கரெக்ட் அந்த பாக்ஸ் தான் கரெக்ட்டான பாக்ஸுங்கிறத அப்புறமா பாபா புரிய வச்சாரு. ஏன்னா அத விட சின்னதா போயிருந்தா அந்த படம் நல்லபடியா போய் சேர்ந்திருக்காது. அத பேக் பண்றதுக்கும் ஒரு முஸ்லீம் அன்பர் எனக்கு உதவி பண்ணாரு. அது நல்லபடியா போய் சேர்ந்தது, இந்த புகைப்படம். அதற்கப்புறம் பாபா அவங்க வாழ்க்கையில நிகழ்த்திய அற்புதத்த நீங்க இப்ப வாங்க அவங்களே பேசுவாங்க. நீங்களே கேளுங்க. சாய்ராம். Greetings, everyone. Happy to share some situations that gave me a little more peace, satisfaction, and happiness. I'm not a staunch follower of any god in particular. I love Anveshu movie, as you can guess. Anyone who can be of help to anybody, I feel I can see God in them, irrespective of what religion they belong to. I am not highly religious as well. But this I wholeheartedly initiated to share with. I've had several pressurizing moments, painful moments in my life, and even now I'm facing it. Out of the moon, one day I felt like asking Mrs. Geeta to give a photo of Sai Baba as a gift. She readily agreed, and in 2 3 days' time, she sent it to me. Basically, I'm a doctorate in life science, but I do write poems. Never I had dreams of publishing it as a book. But somewhere the universe understood my thought process, and it really like it worked out, and I published an anthology. Somewhere I strongly feel this was created by the faith I had on Sai Baba, or after he entered into my hall. Yes, I do have a statue in my prayer room.
At the photo that is standing fixed in my hall reminds me to have more and more faith towards him, the eternal form. Though with higher education, that too always being in the cream of students, I couldn't make money in a smart way. Yet I do shine in my own way, but yes, there are hassles. But once this anthology got released, it has added on to my reputation in loads, and there is an impact on my financial state too. Yes, it's small, but still there is a difference. I owe this entire happenings to the faith I am having on Sai Baba. My heartfelt gratitude to Mrs. Geeta, who has been a mediator in a surprise form. I'm so happy to share this. Thank you all once again. Everybody please come for a group photo with the authors and